இன்னைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு பல பத்திரிகைகள் ஊடகங்கள் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு வெளியிட்டவங்க எல்லாம் சலனாபுரத்தில் வந்து பாருங்க கூட்டத்தை எப்படி இருக்குது. இங்க மைதானமே நிரம்பி போச்சு. ஆனா சில ஊடகங்கள் அதிமுகவுக்கு செல்வாக்கு இல்ல, சரிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. நீங்க வந்து கண் கூட பாருங்க, அதிமுகவுக்கு இந்த நாடாளுமன்றத்தில் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருப்பதை பாருங்க. மக்களிடத்துல சிந்திச்சு பாருங்க. இங்க நிக்கிற வேட்பாளர் யாரு? எதிர்கட்சியில் நிக்கிற வேட்பாளர் யாரு? எதிரடியில செல்வ கணபதி. இவர் எங்கிருந்து போனாரு? அதிமுக போயிருக்கார். உங்களை போல் இருக்கின்ற பொதுமக்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் அவருக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்து, எம்பி பதவி கொடுத்து, அம்மா மந்திரி கொடுத்து, இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தீய சக்தி என்ற கட்சி திமுக கட்சி, அதுல போய் வேட்டி மாத்தி கரை வேட்டி மாத்தி கட்டி அந்த கட்சியில் போய் நிக்கிறார். கேவலம் இல்ல? இதெல்லாம் உங்க உழைப்புல வந்தது. நான் இங்க நிக்கிறேன்னா உங்களுடைய உழைப்பு. இங்க இருக்க நிர்வாகிகள், இங்க இருக்கின்ற மக்கள் ஓட்டு போட்டு எனக்கு இந்த அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க. அதே போலதான் அவர் அதிமுக இருக்கும்போது, செல்வ கணபதி அதிமுக இருக்கும்போது அவருக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க. மக்கள் வாக்களித்து அவரை தேர்ந்தெடுத்து அம்மா அமைச்சரவையில அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அதோடு அம்மா இருக்கின்ற போது நாடாளுமன்ற பதவி கொடுத்தாங்க. இதையெல்லாம் மறந்து தீய சக்தி திமுகவோட போய் சேர்ந்து இன்னைக்கு அதிமுக எதிர்க்கிறார். யாரெல்லாம் அதிமுகவுக்கு துரோகம் செய்கிறார்களோ அவரெல்லாம் வீழ்வது நிச்சயம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி, அம்மா கட்டி காத்த கட்சி, இருவரும் தலைவர்கள் தெய்வமாக இருந்து இந்த கட்சியை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அருளாசி இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த கட்சியை ஒடுக்க, உடைக்க, முடக்க எவர் நினைத்தாலும் அவர்தான் அழிந்து போவார்கள். இன்னொன்று, இந்த தொகுதி மக்கள் முதலமைச்சர் என்ற ஒரு அடையாளத்தை காட்டிய தொகுதி. இதோட என்ன பதவி வேணும்? நீங்க நினைச்சா நீ பார்க்கலாம், உங்களுக்கு தேவையான நன்மை செய்ய முடியும். அப்படி ஒரு 4 ஆண்டு காலம் தேவையான நன்மைகளை செஞ்ச. அதே போல ஒரு கட்சியுடைய உச்சபட்ச பதவி பொதுச் செயலாளர் பதவி, அது நம்முடைய தொகுதியில் இருக்கிறது. பொதுச் செயலாளர் பதவி பிரதான எதிர்கட்சி, ஆளுங்கட்சி திமுக இருந்தா பிரதான எதிர்கட்சி அதிமுக. பிரதான எதிர்கட்சி தலைவரும் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறேன். ஆக இதையெல்லாம் மக்களுக்காக பயன்படுத்தி, மக்களுக்காக உழைத்து, மக்களுடைய நன்மையே என்னுடைய லட்சியம் என்று இன்று வரை நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.